ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஹைதராபாதி சிக்கன் பிரியாணிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஆனியன்ஸ். நான் அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ப்ரௌனாக பேட்சாக போட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனியன் நம்மளுக்கு ரொம்ப ஓவராக கருகிடக்கூடாது. அதே சமயம் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, நடுவில் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான். ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் ஆஃப் ஆனியன்ஸை இதில் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 300 to 400 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து புதினாவையும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனை வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 300 to 400 ml அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புதினாவையும் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நாம் சிக்கன் மேரினேஷனுக்கு போயிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நாம் அதில் இந்த எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துடலாம். அது கூடவே நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதில் ஒரு பாதி அளவுக்கு இதில் நான் சேர்த்துட்றேன். அதே மாதிரி புதினா கொத்தமல்லி இதையும் நம்ம ஒரு பாதி அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் ஹைதராபாத்தி பிரியாணி. ஸோ நான் இதுக்கு இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு, ஏன்னா நம்ம இன்னும் ரைஸ் செய்வோம், அதுக்கு கூட சால்ட்டு தேவை. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 5, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையால் பெசரி விட்டுடுங்க. இந்த மேரினேஷனோட சேர்த்து சிக்கன் உங்களுக்கு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறணும். ஈவன் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஓவர் நைட்டில் கூட இது ஊற வச்சு மேரினேஷன் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் ஒரு மணி நேரம் தான் இதை ஊற வைக்கிறேன். அவ்வளோதாங்க. சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை நாம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு வச்சுட்டு நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துடலாம். பிரியாணிக்கு நான் இன்றைக்கி 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ இது ஊற்றிட்டு நாம் ஹோல் ஸ்பைசஸ், நான் இன்றைக்கி 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு. இதில் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஊற வச்ச சிக்கன், அதையும் அது கூடவே நம்ம சேர்த்துடலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சிக்கனை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதுலேயே சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இதில் நெக்ஸ்ட்டு நாம் பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதை கொதிக்க விட்டுடலாம். நம்ம 1 kg ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நாம் ஒரு 75% அளவுக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நாம் ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இது சேர்த்துருக்கேன். இதை நான் இந்த தண்ணியில் சேர்த்துட்றேன். இது நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். இது கூட நம்ம அரிசி போட்ட பின்னாடி சால்ட்டும் இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் சாதத்தில் நம்மளுக்கு சால்ட்டு சரியாக இருக்கும். மீன்வைல் இந்த பக்கம் நம்ம சிக்கன் அந்த கிரேவி மசாலா மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா வேகணும். உங்களுக்கு சாதம் வடித்து நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் இது நல்லாவே இந்த மிக்சர் நல்லாவே உங்களுக்கு வேகணும். அதனால் நம்ம மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க போகிறோம். ஸோ அதே அந்த ஃப்ளேம்லேயே இது நல்லா கிரேவியோடு வெந்துட்டுருக்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தண்ணி கொதித்து அதில் நம்ம சாதத்தை ஒரு 75% வடித்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் தண்ணி கொதி வர சமயத்தில் நம்ம அதுக்குள்ளே அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசி அதில் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நாம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துடலாம். அரிசி மொத்தம் அதில் சேர்த்துடுறேன். அரிசி எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் இந்த மாதிரி சப்புன்னு இல்லாமல் உப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டு வடித்தாதான். ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த சமயத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இது நல்லா கொதிக்கிட்டோம் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, அரிசி இந்த அளவு வெந்தால் போதும். அது எப்படின்னா, இது பாருங்கள், ஒரு அரிசியை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிசுக்குனீங்கன்னா அது உடையணும். இந்த மாதிரி நீங்கள் அரிசி அமுத்தும் போது அது உடையணும். அதுதான் கரெக்டு ஸ்டேஜ். நம்ம இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அரிசியை வடித்தாச்சு. அந்த தண்ணியை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிட வேணாம், இது நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிரேவியிலுமே பாருங்கள் சிக்கன் நம்மளுக்கு நல்லா வெந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியும் கிரேவியும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் பெண்டிங். அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கிரேவி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி இருக்கிறதுக்குள்ளே இதுவே நம்மளுக்கு சாதம் இதெல்லாம் திருப்பி வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்க போகிறோம். தண்ணி இருக்குது பாருங்கள், இதை நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கிரேவி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட இதில் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலான்னா, ஆனியன் கொஞ்சமாக எடுத்து நான் தூவிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் தூவிடுறேன். இது மேலே ஒரு லேயர் அரிசியை போட்டுடலாம்.
இப்போது இது அரிசியை நல்லா பரப்பி விட்டோம் இல்லையா, இப்போது இன்னொரு லேயர் ஆஃப் ஆனியன் தூவிடுறேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, அதை ஒரு லேயர். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இன்னொரு லேயர் ரைஸு, அதுக்கு மேலே ஆனியன் புதினா. இதே மாதிரி நம்ம ஃபைனலாக ரைஸ் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி பண்ணணும். அடுத்த லேயர், அது மேலே இந்த கிரேவி. இதுதான் நம்மளோட ஃபைனல் லேயர். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஆனியனுமே எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா ஆனியனுமே தூவிடுறேன். ஈவன் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவிடலாம். கிரேவியும் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது மேலே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் நெய்யை ஆட் பண்ண போகிறோம். நெய் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதுதான் லேயரிங். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா மூடி போட்டுட்டு தம் வைக்கணும். இப்போ இதை மூடிடலாம். இது மேலே அப்போது சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி அதை எடுத்து நான் வெயிட்டுக்கு வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இதே பொசிஷனில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.